லோக்கல் அடைஞ்சிருக்கேன். லைட்டிங் இருக்குல்ல, அப்ப அவர் அந்த உயரம் தெரியும்.
மேடம் ஒரு இன்விடேஷன் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த துவக்க விழாவிற்கு மாண்புமிகு அமைச்சர் ராமு அன்பரசன் அவர்கள் மற்றும் நானும் வந்திருந்து இந்த மருத்துவமனையை துவக்கி வைத்து இதில் இருக்கும் வசதிகள் என்னென்ன வசதிகள் இருக்கிறது என்பதை பார்த்து கேட்டு அறிந்தோம். இதை ஆரம்பித்திருப்பது நமது நண்பர் டாக்டர் வஹாப் என்பவர். அவர் பல வருடங்களாக மருத்துவத்துறையில் பல அறுவை சிகிச்சைகளை செய்திருக்கிறார். அதில் சில அறுவை சிகிச்சைகளை நானும் அவர்கள் கலந்து அறுவை சிகிச்சை செய்திருக்கிறோம். அந்த விதத்தில் இந்த மருத்துவமனை இந்த பகுதியில் இருக்கும் மக்களுக்கெல்லாம் பெரும் உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கை. பல் மருத்துவம் மட்டுமல்லாமல் பொது மருத்துவம், அறுவை சிகிச்சை அரங்கு, நுண்கதிர் பாய்ச்சி அது மட்டுமல்லாமல் இந்த மருத்துவமனையை ஒட்டி அவர்கள் தொண்டு நிறுவனமாக பல ஏழை முதியவர்களுக்கு ஒரு ஆதரவாக இருந்து முதியோரை பற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கும் மக்களுக்கெல்லாம் இது பெரும் உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த மருத்துவமனையில் பணிபுரியும் பல மருத்துவர்களை சந்தித்தேன். அனைவருமே திறம்பட பல வருடங்களாக மருத்துவத்துறை facilities. So it will be useful for the people in and around here. So we are doing it in the affordable ways. So hope it will be useful. Thank you for everyone who has been here. Thank you so much. லண்டன் அயல் நாட்டிலே படிச்சிருக்காரு. 17 இயர்ஸ். இப்போ தான் அவர் ஸ்டார்ட்டே பண்ணுறாரு. இத்தனை வருஷம் படித்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட்டே பண்ணுறாரு ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணணுன்ட்டு. அதே போல் அவர் படிச்சுட்டு இருக்கும் போதே மேலே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுமார் ஒரு 15-20 ஆதரவற்ற ஒரு முதியவர்களுக்கு இன்றாலும் சுமார் 10 ஆண்டு காலமாக அவர்களுக்கு வந்து மருத்துவ உதவியிலிருந்து எல்லா உதவியும் இன்ன வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்குது. அருணாருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்குது, ஆனால் கெருங்கம்பாக்கத்தில் இவ்வளோ பெரிய மருத்துவமனை இங்கே எதுவும் கிடையாது. அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான், அமைச்சர் உள்ளவரமாக சொன்னார், ஆனால் நிறைய ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்கலாம், ஆனால் அது விலை பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் முழுக்க கொண்டு வந்து பண நோக்கத்துக்காகவோ சம்பாதிக்கணுமோ அந்த மாதிரி இடத்துல கொண்டு வரல. இங்கே இருக்கிற பகுதி வாழ் மக்கள் அனைவரும் குறைவான விலையில் ஒரு சிறந்த சிகிச்சை பெறணும், அதுக்காக மட்டும்தான் இந்த ஹாஸ்பிட்டல் நாங்கள் கொண்டு வந்திருக்கோன்னு சொன்னார். அந்த வார்த்தைக்கு நாங்கள் ஒட்டுமொத்த கூடியிருக்கும் அனைவரின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு